ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃப்ரீயாக நம்ம ஏஐ ஜென்ரேட் பண்ண டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏஐ இமேஜ் இல்லைங்க, ஏஐ வீடியோஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோலாம் பாருங்கள், சாதாரணமாக நேச்சுரல் வீடியோ மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அளவில் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து இந்த அளவில் விருத்தி அடைஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ண வீடியோஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி வீடியோஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஒரு 5 செகண்ட் வீடியோ தான். ஆனால் அழகான ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த வீடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டூலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட், இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளுக்கு போயிட்டு இங்கே டைப் பண்ண போகிறோம் குயின் ஏஐ. இப்போ பார்த்தோம்னா இது வந்து இந்த குயின் ஏஐயும் நம்ம டீப்சீக் ஏஐ மாதிரி சைனாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஐ டூல் தான் இது. இந்த டூல் வந்துங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, இந்த டூலில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நமக்கு வந்து 5 செகண்ட் மாதிரி தான் நமக்கு வீடியோ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்கல. ஓகே, அதுக்கு நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டூலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நிறைய இது கொடுக்குறாங்க. இமேஜ் ஜென்ரேஷனும் நம்ம பண்ணலாம். இல்லை இந்த மோனை கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் கோடிங்கெல்லாம் நம்ம இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி கற்றுக்கிறவங்களுக்கு இந்த கோடிங்னு சொன்ன மாதிரி தனியாக ஒரு டேப்பே வச்சுருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கோடிங் சம்மந்தமாக இதை கிளிக் பண்ண பாருங்கள். கோடிங் என்னென்ன கோடிங் பண்ணி இது பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இதில் நீங்கள் ட்ரை ஹெல்ப் மீட்டும் இங்கே ஹெல்ப் மீட்டும் do a Python hello world ப்ரோக்ராமிங் சும்மா நான் போடுறேன்னே ஒரு ப்ராம்ப்டை. இப்போ பாருங்கள், அந்த ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு அழகாக வந்து அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ரைட், என்ன மாதிரி டைப் பண்ணணுன்றது அழகாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இந்த ஏஐ. அதனால் நல்ல இப்போ நான் இந்த யூஸ் பண்ணுற ஏஐ வந்து இப்போ இந்த ஏஐ தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஏஐ, அது ஃப்ரீயும் கூடங்க. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த திங்கிங்னா நம்ம இதை திங்க் பண்ணி நான் ஒரு பதிலை சொல்லணும். இப்போ நான் இதே ப்ராம்ப்டை வந்து கொடுத்துட்டு டூ பைத்தன் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் திங்கிங்னு சொல்லிட்டு ப்ரெப்பை கிளிக் பண்ணி போட்டேன்னா பாருங்கள், அது பாருங்க இந்த டீப்சீக் ஏஐ மாதிரியே தான் ஒரு திங்க் பண்ணி ஒரு நல்ல ஆன்சரோட இதோட நல்ல ஆன்சரை வந்து அது ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை வாட்சி நீங்கள் வந்து கம்ப்ளீட் இந்த லினாக்ஸ்லேருந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து இது உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுற முறையே சொல்லி இந்த ட்ரபிள் ஷூட்டிங் யாராவது ட்ரபிள் ஷூட்டிங் வந்து அதையும் வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனை இது வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ரைட். இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க, நம்மளுக்கு என்னது இந்த கோடிங்கை பற்றி படிப்பிக்கிறீங்களே, என்னது இமேஜ் வீடியோ ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்கலேன்னு. ரைட், நான் அதை மெயினாக வந்து இன்றைக்கி இதையும் சேர்த்து தான் சொல்லி கொடுத்தேன் இதில். ரைட், இப்போ வந்து நான் அந்த ஏஐயில் மெயினாக போகிறேன். போயிட்டு நம்மளுக்கான வீடியோக்கான டைட்டிலுக்கான உள்ள விஷயத்தை பார்ப்போம். ஓகே, எப்படி நம்ம ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது சொல்கிறது. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் சொல்லாமல் இல்லை வேறு என்னென்ன இருக்குதுன்ற விஷயத்தை நான் காட்டுறதுக்கு தான் அதை எடுத்தேன். இதில் பாருங்கள், இப்போ மோவில் போயிட்டு இதில் பாருங்கள் வீடியோ ஜென்ரேட்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள், இல்லை சைஸஸ் இருக்குது. என்னென்ன சைஸஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றது. இது வந்து ஃபோன்கிட்ட வந்து அந்த வேர்ட்டிக்கல் சைஸுக்கு தான் இந்த மாதிரி பாருங்கள் ஃபோன் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபால்ட்டாக இந்த சைஸ். ஓகே, இந்த சைஸ் தான் வருது. அதான் டெஸ்க்டாப் சைஸ். நீங்கள் மொபைலுக்கு வேணால் மொபைலுக்கு தேவையான சைஸஸ்க்கு இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை அப்படி கொடுத்துட்டு இல்லை எனக்கு வேணும் என்ன ஒரு இது பண்ணுவோம், டாக் ரன்னிங். ஓகே, என்ன டாக்னு கொடுப்போம். உங்களுக்கு டாக்ட ஒரு ஸ்பெசிஃபிக்காக டாக்ட பேர் ஒன்று சொல்லணும்னாவும் ஜெர்மன் ஷெப்பர்ட் இது சொல்லுவோமே. ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் ரன்னிங். இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதை வரல வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்னு ஒரு டாக். இந்த டாக் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து ரன் பண்ண ஓடுற மாதிரி எனக்கு ஒரு வீடியோன்னு வேணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொடுக்குறேன்.
ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வீடியோன்னு க்ரியேட் பண்ணணும், ரைட்? இப்போ இதே நேரத்தில் நமக்கு இன்னும் இதை காப்பி பண்ணிவிட்டு சிமால்டேனியஸ்லியாக நமக்கு அதை அக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயத்தை எனக்கு க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு வந்து இதே மாதிரி இந்த இமேஜ் ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு இங்கே வந்து அதே நான் கொடுக்க போகிறேன். இதே ப்ராம்ப்டை வந்து நான் வந்து ஒரு இமேஜாகவும் நான் க்ரியேட் பண்ணலாம் அட் அ டைம். இப்போ நமக்கு இமேஜாகவும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இமேஜாக வந்து க்ரியேட் பண்ணி இமேஜ் டக்குன்னு க்ரியேட் ஆகும். இப்போ என்னது வீடியோ க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்ப்ளீட்டாக வந்து அதை ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணுவார் அவர். ஓகே, ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணிட்டு தான் அந்த வீடியோ முள்ள ஜென்ரேட் பண்ணுவார் அவர். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அந்த ப்ராம்ப்டை க்ரியேட் ஆகிடுச்சு, ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக். ஓகே, ரைட்? இப்போ அதோட ஓகே, இந்த மாதிரி தான் அந்த இமேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நார்மலாக உங்களுக்கு இது பிடிக்கலன்னா இன்னொரு இமேஜ் வந்து இதே வந்து திரும்ப கொடுத்துட்டு வேணாம் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். நமக்கு தேவையான மாதிரி இதை ஜென்ரேட் பண்ணலாம். இதை வந்து நமக்கு தேவையான மாதிரி திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அதனால் நமக்கு தேவையான மாதிரி இதில் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்? இப்போ நமக்கு வர்ற காலங்கள் இந்த பாருங்கள், இது அழகாக இருக்குது. ஒவ்வொரு சில நேரங்களில் வந்து அந்த ஒரு இமேஜ் நம்ம நினைக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து சரியாக அமையாது. அப்போ ஒவ்வொரு சில நேரங்கள் அமையாட்டி நீங்கள் வந்து என்னடா இந்த ஏஐ டூல் வந்து இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இன்னொரு தரம் ஜென்ரேட் பண்ணலாம். அதனால் நமக்கு வந்து நீங்கள் எத்தனை தரம் ஜென்ரேட் பண்ணால் உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் அதில் இவங்க வந்து அறவிட போடுறது இல்லை. ஓகே, இதில் வந்து எந்தவித டோக்கனும் இல்லை, டோக்கனும் குறைய போகிறது இல்லை, அன்லிமிட்டட். நீங்கள் எத்தனை இமேஜ் வேணா அந்த எத்தனை தரம் வேணா உங்களுக்கு நீங்கள் இதை வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து போட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் இமேஜ் அன்டில் யூ சாட்டிஸ்ஃபை. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக வரையும். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ பார்ப்போம். இது கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ண வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், அந்த வீடியோ வந்தால் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகி வந்துருச்சு. இந்த நாய் வந்து ஓடுற மாதிரி, ஓகே, வேகமாக ஓடுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ தான் க்ரியேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் இதே ப்ராம்ப்டை நீங்கள் திரும்ப கீழே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு வேறு மாதிரி அது ஜென்ரேட் பண்ணி வரும். சரியா? இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டூல்னு சொல்லலாம். போய் அண்மையில் வெளிவந்த இந்த டூல் வந்து ரொம்பவே ஒரு அட்வான்ஸாக அவங்க செஞ்சுருக்காங்க. ஓகே, இது வந்து சைனாவால் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏஐ தான். இது கம்ப்ளீட்லாம் ஃப்ரீ. இதில் எந்தவித சப்ஸ்கிரிப்ஷனோ ஏதோ பெய்டு எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ சாட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோ, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் சாட்டிஸ் இல்லைன்னா இன்னொரு வீடியோ. அதனால் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகே, இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.